ஏசாயாவின் புஸ்தகம் 57வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு நாம் கடந்து வரும் பொழுது, as we come over to the prophetic book of Isaiah chapter 57 verse 2, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். He shall enter into peace, they shall rest in their beds, each one walking in his uprightness. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். they shall rest in their beds, each one walking in his uprightness. இங்கு நித்தியத்தில் இளைப்பாறுகிறதான அந்த காரியத்தை குறித்து நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். Here what has been read unto us is about the rest that we all will obtain in the eternity. ஒரு மனிதன் மரித்த பிற்பாடு அவன் எப்படி நித்தியத்தில் போய் அவன் இளைப்பாற முடியும்? When a man is dead and gone, as to how then he shall be able to go to eternity to rest? வேதாகமம் என்ன சொல்லுகிறது? What does the Holy Bible say? மனிதன் அவன் ஆவி ஆத்துமா சரீரம் உடையவனாக அவன் காணப்படுகிறான். Man is seen as the one that has the spirit, soul and the body. மனிதனுக்கு சரீரம் மாத்திரமல்ல, அவனுக்கு ஆத்துமாவும் ஆவியும் கூட இருக்கிறது. Man does not only have the body, he also had the spirit and the soul. சரீரம் அழிந்து போகக்கூடியது, ஆனால் ஆத்துமாவும் ஆவியும் அது அழிந்து போகாத ஒன்றாக இருக்கிறது. Body will perish, but then the spirit and the soul are imperishable. ஆத்துமாவும் ஆவியும் அது என்றென்றைக்குமாக நித்தியமாக அது ஒரு ஜீவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. Soul and the spirit are the ones that will forever and forever shall abide and live. இப்பொழுது சகோதரன் பால்ராஜ் அவர்களை நாம் பார்க்கிறோம். Now we are able to see brother Paul Raj. இப்பொழுதும் அவர் உயிரோடு கூட தான் இருக்கிறார். Even now he is alive. அவருடைய சரீரம் மரித்திருக்கிறது. His body is dead. ஆனாலும் அவருடைய ஆத்துமாவும் ஆவியும் ஜீவனோடு தான் இருக்கிறது. Nevertheless his spirit and the soul are still alive. அருமையானவர்களே, நமக்கு ஒரு ஆத்துமா உண்டு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. Beloved, therefore we must never forget the fact that we all have a soul. நம்முடைய சரீரம் இந்த உலகத்தோடு கூட அது அழிந்துவிடும், முடிந்துவிடும். இருந்தாலும் கூட நம்முடைய ஆத்துமா அழிவில்லாத ஒன்றாக இருக்கிறது. Our body may come to an end with this world and it will perish. However, the soul that is in us will never perish. நம்முடைய ஆத்துமா மரித்த பிற்பாடு, நம்முடைய சரீரம் மரித்த பிற்பாடு நம்முடைய ஆத்துமா ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஸ்தலத்துக்கு, இளைப்பாறுகிற இடத்திற்கு போக வேண்டும். Whensoever our body is dead, it is expedient that our soul will have to go to a place of rest. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. God's holy name be glorified. பரலோகம் என்பது உண்மையான ஒன்றாக இருக்கிறது. Heaven is a true place. தேவன் ஒருவர் உண்டு. There is God. பரலோகம் என்பது ஒன்று உண்டு. There also is one heaven. அதே நேரத்தில் நரகம் என்பதும் ஒன்று உண்டு. At the same time there also is hell. அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட பரலோகத்தையும் நரகத்தையும் கூட அவர்கள் விசுவாசிக்கிறது இல்லை. Beloved, even many Christians for that matter these days are not able to believe in heaven or in the hell. அநேக கிறிஸ்தவர்கள் கூட அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? What do many Christians say these days? எல்லா கிறிஸ்தவர்களும் அல்ல. Not every Christian. ஒரு சில கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? What do some Christians say? பரலோகம் இல்லை. There is no heaven. நரகமும் இல்லை. Neither hell. ஒரு மனிதனுக்கு ஆத்துமாவும் இல்லை. And they also say a man does not even have a soul. ஒரு முறை ஒரு கிறிஸ்தவர் என்னிடத்துல சொல்லும் பொழுது, This is now once when a Christian was telling to me like that. மனிதனுக்கு ஆத்துமா என்பது இல்லை என்று அவர் சொன்னார். And he said man has no soul at all. இன்றைக்கு சில கிறிஸ்தவர்கள் கூட ஆத்துமா ஒன்று உண்டு என்பதை விசுவாசிக்கிறது இல்லை. In the same manner there also some Christians today do not believe in what is called a soul. அவர்கள் பரலோகம் நரகம் என்பதையும் அவர்கள் விசுவாசிக்கிறது இல்லை. Neither they believe in heaven nor in soul. அருமையானவர்களே, பரலோகம்
அது தேவன் இருக்கிறதான ஒரு இடமாக இருக்கிறது. Beloved, heaven is the place where our God is. அதே நேரத்தில் நரகம் என்பதும் ஒன்று இருக்கிறது. At the same time, there also is a place called hell. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? What do they say? கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? What Christians say? தேவன் அன்புள்ள தேவன். God is God of love. அன்புள்ள தேவன் அவர் நரகத்தை அவர் உண்டாக்குவாரா? This God of love, can he at all ever prepare hell? ஒருபோதும் அவர் உண்டாக்கவே மாட்டார். He would have never created it. ஆகையால் நரகம் என்பது இல்லவே இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். That is the reason why hell is a non-existent aspect. அருமையானவர்களே, வேதாகமம் நரகத்தை பற்றி என்ன சொல்லுகிறது? However, beloved, what does the Bible speak about hell? நரகம் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்ட ஒன்று அல்ல. Hell is not the place created for man. தேவன் மனிதனுக்காக நரகத்தை உண்டாக்கவில்லை. God did not create hell for man. வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. The Bible says very clearly, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் பிசாசுக்காக உண்டாக்கப்பட்டதுதான் நரகம் என்று வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. the Bible very clearly says that hell is the one that is prepared for the devil and his angels. பிசாசு அவன் என்ன செய்கிறான்? What does the devil do? அவன் தன்னோடு கூட நரகத்திலே மனிதர்களை வைக்கும்படியாக, In order that you will have also as men as his company in hell, அவன் மனிதனை வஞ்சித்து ஏமாற்றுகிறான். he deceives and cheats people and mankind. மனிதன் தன்னோடு கூட பிசாசு அவன் என்ன செய்கிறான்? மனிதன் தன்னோடு கூட நரகத்தில் இருக்கும்படியாக மனிதர்களை அவன் ஏமாற்றுகிறான், வஞ்சிக்கிறான். And therefore devil is deceiving mankind so that they will continue to abide with them as companions in the hell. பாவத்தை காட்டி அவன் வஞ்சிக்கிறான். He deceives people through sin. நீ பாவத்தை நன்றாக செய்து இந்த உலகத்தை அனுபவி. And he says that you experience sin and enjoy this world as much as you can. இந்த உலகத்தை நீ எவ்வளவு தூரம் அனுபவிக்க முடியுமோ அனுபவி. How much far you will be able to enjoy the world, enjoy. நன்றாக நீ பாவம் செய்து நீ உலகத்தை அனுபவி. And you abound in sin, by so doing experience and enjoy this world. கடைசியில் மரித்த பிற்பாடு நீ என்னோடு கூட வந்து நரகத்தில் இருந்து துன்பத்தை அனுபவி என்று அவன் சொல்ல. And he says finally, when everything is gone, when you are dead and gone, you shall come with me to hell, and there you must suffer. அருமையானவர்களே, எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், Beloved, why do I say these things to you? நம்மில் ஒருவராவது பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு போக கூடாது. Not one of us must be deceived by the devil. பிசாசுக்காக உண்டாக்கப்பட்ட இடத்திற்கு நம்மில் ஒருவராவது போக கூடாது. None of us must ever go to the place that has been prepared for devil. ஆமா, நமக்காக தேவன் இருக்கிறதான அந்த பரலோகத்துக்கு நாம் போக வேண்டும். On the contrary, we must go to the place which is called heaven, where God is, who has created that for us. இங்கு நாம் என்ன வாசிக்க கேட்டோம்? What have we read here for us? நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் அவர்கள் இளைப்பாறுகிறார்கள். They shall rest in their beds, each one walking in his uprightness, and have entered into peace. அநேகர் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? However, அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? however many people think, பரலோகத்துல போய் நன்றாக தூங்கி கொண்டே இருப்போம். after going to heaven we will be able to sleep a lot and well. நன்றாக தூங்கி இளைப்பாறி கொண்டே இருப்போம். We will be able to only keep sleeping and resting. தூங்குறது தான் வேலை என்று அநேகர் நினைக்கிறார். Many do think sleeping is resting, and that's the only work. அப்படி இல்லாவிட்டால் நம்ம எவ்வளவு நேரம் தான் தேவனை துதித்து கொண்டிருப்பது? If that is not the case, how much only we would be keep praising the எவ்வளவு Lord? நேரம் தான் பாட்டு பாடி கொண்டிருக்கிறது? How long only we could keep singing unto the Lord? என்று நம்ம தூங்கி இளைப்பாறுவோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். And therefore they think that they will also have time a lot enough to sleep. அருமையானவர்களே, வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால், Beloved, but what does the Bible say? நித்தியத்துல பரலோகத்துல ஒரு மனிதன் பிரவேசிக்கும் பொழுது, Whenever a man enter into heaven, அவன் பல காரியங்களை அவன் அறிய ஆரம்பிக்கிறான். that is the place where he begin to understand many different things. முதலாவது அவன் தேவனை குறித்து அவன் அறிய ஆரம்பிக்கிறான். First and the foremost, he begin to learn more about God.
இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்களுக்கு நமக்கு விடை தெரியாது. In this world, we have no answer for many questions. நமக்கு அந்த அந்த காரியங்களுக்கெல்லாம் நம் பரலோகத்துல போய் நமக்கு விடை தெரியும். But only as we go to heaven, we will begin to find answer for all these questions. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய மூளையை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், Beloved, if we were to consider about our brain today, இதில் எல்லாவற்றையும் விளங்கி கொள்ளக்கூடியதான ஒரு ஒரு கெப்பாசிட்டி, ஒரு பக்குவம் நம்முடைய பிரெயினுக்கு, நம்முடைய மூளைக்கு இல்லை. our brain does not have the capacity or a maturity to understand everything. நம்முடைய மூளையானது ஒரு சிறு பிள்ளையினுடைய மூளையை போல இருக்கிறது. Our brain is like that of a little child. உதாரணமாக ஒரு குழந்தை பிறக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். For instance, think about a child being born. அந்த குழந்தைக்கு மூளை, பிரெயின் இருக்கிறது. The infant also has brain. அந்த குழந்தையை பார்த்து நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், If you were to look at that infant and நீ say, என்னுடைய வீட்டிலே நீ பிறந்திருக்கிறாய், you are born in my house, நான் உனக்காக அநேக சொத்துக்களை நான் சேர்த்து I வைத்திருக்கிறேன், have already earned so much of wealth for you, நான் உனக்காக ஒரு ஃபேக்டரி செய்ய கட்டலாம் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன், and I also have decided that I may build a factory for you. நான் உன்னை குறித்து இப்படியெல்லாம் நினைத்திருக்கிறேன் என்று அந்த குழந்தையின் இடத்துல தகப்பன் சொல்லுவார் என்றால், Looking unto that infant, if the father would say, these are all my thoughts and plans for you, அந்த குழந்தைக்கு ஏதாவது புரியுமா? will the child be able to understand anything? என்னமோ சொல்லுகிறாரே என்று சொல்லி அந்த குழந்தை அழதான் செய்யும். The child will think the father is saying something, and then the child will begin to weep. அந்த குழந்தைக்கு ஒன்றும் புரியாது. Because the child cannot understand anything. புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அந்த குழந்தைக்கு இல்லை. Because the child does not have the power to understand. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் பெரியவர்களாக இருந்தாலும் கூட நம்முடைய மூளையும் அப்படி சிறு குழந்தையின் மூளையை போல தான் இருக்கிறது. Beloved, today we all may be like adults, yet our brain is like that of a that little infant. இன்றைக்கு நமக்கு இந்த பரலோகத்தின் காரியங்களை சொன்னால் நமக்கு ஒன்றுமே புரியாது. Today, if the Lord will have to tell everything about the heaven, we will not be able to understand. இன்றைக்கெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கிறது ஏதோ கொஞ்சம் தான் நமக்கு தெரிந்திருக்கு. What we know about all that right now is very little. ஒரு சமுத்திரத்தை எடுத்துக்கொண்டால், Take for instance an ocean. அதுல ஒரே ஒரு டிராப் எடுப்போம் என்ற ஒரு தண்ணீரை எடுப்போம் என்றால், If you were to pick up a drop from that ocean, அந்த ஒரே ஒரு டிராப் தண்ணீரை போல தான் இன்றைக்கு நம்முடைய அறிவு, நமக்கு தெரிந்த காரியங்கள் எல்லாம் ஒரே ஒரு டிராப் போல தான் இருக்கிறது. all the knowledge that we have about the things that we have known or can be compared unto the drop of that ocean. இன்னும் நாம தெரிய வேண்டியது சமுத்திரத்தை போல இன்னும் விஸ்தாரமாக, விரிவாக இருக்கிறது. Things that we ought to know yet are as wide and large as the ocean. இதையெல்லாம் நாம் நித்தியத்தில் பரலோகத்தில் போய் தான் நாம் அறிவோம். And therefore all these things we will only understand as we go to heaven in eternity. பரலோகத்தில் போய் தான் நாம் அறிந்து கொண்டே இருப்போம். When we go to heaven, we will continue to know. தேவனை பற்றியதான அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். In the knowledge of knowing our God, we will be keep growing. எதற்காக நான் சொல்லுகிறேன்? Why do I say this? சிலர் என்ன நினைக்கிறார்கள், இளைப்பாறுவார்கள் என்று சொன்னால் பரலோகத்தில் போய் நன்றாக தூங்கி கொண்டே இருப்பார்கள் என்று நினைக்கிறார்கள். The moment we say they go to heaven to rest, that means in the heaven they will be keep sleeping. அப்படி அல்ல பிரியமானவர்களே. Beloved, it is not like that. பரிசுத்த பவுல் அவர்கள் கூட ஒரு முறை சொல்லும் பொழுது, This is how also when Saint Paul was speaking said like this. நாம் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துக்கு நாம வரும் பொழுது, As we come to 2 Corinthians chapter 11, 12வது அதிகாரத்துக்கு நாம் வரும் பொழுது, as we come to 2 Corinthians chapter 12, அங்கு 2-3 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், if we read verses 2 and 3, வாசிங்க அந்த வசனத்தை. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷன் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். I knew a man in Christ above 14 years ago, whether in the body I cannot tell, or whether out of the body I cannot tell. God knoweth, such as one caught up to the third heaven, and I knew such a man, whether in the body or out of the body I cannot tell. God knoweth. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. God's holy name be glorified.
இங்கு பரதீசுக்குள் எடுக்கப்பட்ட பொழுது when he was taken into the paradise, அங்கு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமான வார்த்தைகளை கேட்டான். and there he heard the voice and the language and the words that did not belong to mankind. பரிசுத்த பவுல் தன்னை குறித்து தான் அவர் சொல்லுகிறார். Now here Saint Paul is speaking about only himself. அருமையானவர்களே, நாம் என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? And therefore, beloved, what do we understand? ஒரு மனிதன் பரலோகத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது, When a man enter into heaven, நித்தியம் ஆரம்பிக்கும் பொழுது, when eternity begins, அவன் அநேக காரியங்களை அவன் அறிய ஆரம்பிக்கிறான். and that's when he begin to start knowing many different things. நித்தியம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக பரதீசிலும் அவன் அநேக காரியங்களை அறிய ஆரம்பிக்கிறான். Even before the beginning of the eternity, even in the paradise, he is beginning to learn many different things. பரலோகத்திலே நாம் அநேக காரியங்களை நாம் அறிந்து கொண்டே இருப்போம். In the heaven, thus we will be keep learning many new things. தேவனை பற்றி அறிந்து கொண்டே இருப்போம். We will be going on learning about our God. அதான் பொதுவாக சொல்லுவார்கள், And that's the reason why generally people say, நித்தியம் என்று சொன்னால் அது நித்தியமானது, when we speak about eternity, that's eternal. அதுக்கு முடிவே கிடையாது. It is endless. இதோடு இந்த குறிப்பிட்ட காலத்தோடு இந்த பரலோகம் முடிந்துவிடும் என்கிறதான காரியம் கிடையாது. And it does not pertain to the fact that something comes to an end with that time. நித்தியம் என்று சொல்லும் பொழுது அது நித்தியமாக இருக்கக்கூடியதுதான் நித்தியம். Eternity means that is forever and ever. அதாவது நித்தியத்தில் போய் நாம் தேவனை அறிவதற்கு, In order for us to know more about God in the eternity, நித்தியம் கூட நமக்கு போதாது. even the eternity is not sufficient for us. அவ்வளவு தூரம் நாம் தேவனை பற்றி அறிந்து கொண்டே இருப்போம் நித்தியத்தில். To that extent we will be keep learning about our God in the eternity. அருமையானவர்களே, பரலோகத்தில் போய் தூங்கி கொண்டு இருப்பார்கள் என்று அல்ல. Beloved, this does not mean that in heaven people will be sleeping. தேவனை பற்றி நாம் அறிந்து கொண்டே இருப்போம். We will be keep learning about our God. அநேக காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொண்டே இருப்போம். About many things we will be keep knowing. அதற்கு நித்தியமே போதாது என்று சொல்லத்தக்கதான விதத்தில் அறிந்து கொண்டே இருப்போம். To the fact that we could not even say eternity will be sufficient, we would be keep learning so many things. அதையெல்லாம் இந்த நாட்களிலே நாம் அறிய முடியாது. All those things we will not be able to understand these days. அறிந்திருக்கிறதெல்லாம் ஏதோ கொஞ்சம் தான் And அறிந்திருக்கிறோம். whatever we have known as of now is very little. நித்தியத்தில் போய் நாம் அறிந்து கொண்டே இருப்போம். But when we go to the eternity, there we will be keep learning. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. God's holy name be glorified. அருமையானவர்களே, அந்த நித்தியத்தில் நாம் போய் சேரும்படியாக, Beloved, in order that we may reach that eternity, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோமாக. even while we are living in this world, let us all prepare ourselves. தேவன் எதற்காக இந்த உலகத்தில் நமக்கு நாட்களை நமக்கு தந்திருக்கிறார்? What is the reason why God, while for us we are on the earth, had given days to us? இந்த உலகத்தை அனுபவிக்கும்படியாக அல்ல, Not that we may enjoy this world, நம்முடைய மனசும் மாமிசமும் விரும்பினவைகளை செய்து doing all that our mind and flesh desired. உலகத்தை அனுபவிக்கும்படியாக தேவன் நமக்கு நாட்களை தரவில்லை. The Lord has not given unto us days that we may experience and enjoy this world. இந்த நாட்களை தேவன் எதற்காக நமக்கு தந்திருக்கிறார்? Why? The Lord had given days in this world to us, இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்தி that we may make a very good use of these days. நித்தியத்தில் நாம் தேவனோடு கூட இருக்க வேண்டும். We will have to in the eternity be with our God. அதற்காக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. And that is the reason why let us make a good use of the days God give to us these days. கர்த்தருடைய வழிகளிலே நாம் நடப்போமாக. Let us walk in the ways of the Lord. கர்த்தருடைய வழிகளில் தான் ஒவ்வொரு ஆராதனைகளிலும் தூதுகளின் மூலமாக நாம் கேட்கிறோம். The ways of the Lord is what preached unto us in every message and in every service. வேதாகமும் கர்த்தருடைய வழிகளை நமக்கு போதிக்கிறது. And the Bible also teaches us about the ways of God. அந்த வழிகளின்படி நாம் நடக்கும் பொழுது, When we walk according to these ways, நாம் இந்த நித்தியத்திலே தேவனோடு கூட இருக்கக்கூடியதான ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். and that's how we receive the privilege of being with our God in the eternity. அருமையானவர்களே, இப்பொழுது நாம் என்ன வாசிக்க கேட்டோம்? Beloved, what have you heard being read unto us? நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்களுடைய படுக்கைகள் இளைப்பாறுகிறார்கள். They that walk in uprightness enter into peace and rest in their beds. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. God's holy name be glorified.
இப்பொழுது அருமையான சகோதரனை நாம பார்க்கிறோம். Now we are able to அப்ப see, சகோதரன் பால்ராஜ் அவர்களை பார்க்கிறோம். we are able to see our beloved brother Paul Raj right now. அவருடைய சரீரம் மரித்ததாக இருக்கிறது. His body is found to be dead, ஆனால் அவருடைய ஆத்துமா இளைப்பாறும் ஸ்தலத்துக்குள் பிரவேசித்திருக்கிறது. but his soul has entered into the place of rest. அவருடைய ஆத்துமா இளைப்பாறுகிறது. His soul is right now resting. அருமையானவர்களே, எல்லாருமே இளைப்பாறும் ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. Beloved, not everyone can enter into the place of rest. அருமையானவர்களே, வேதாகமம் என்ன சொல்லுகிறது? Beloved, what does the Bible say? இளைப்பாறும் ஸ்தலம் என்று சொன்னால் When it is said this as place of rest, நல்ல ஒரு சமாதானமான ஒரு இடம், and that is a place of great peace, சந்தோஷம் நிறைந்த ஒரு இடம், place filled with joy. அதுதான் ஒரு இளைப்பாறும் இடம். That is the place of rest. அந்த இளைப்பாறும் இடத்துக்கு தான் சகோதரன் பால்ராஜ் அவர்களும் போயிருக்கிறார். It is unto that place of rest our brother Paul Raj had been. அருமையானவர்களே, வேதாகமத்தின் மூலமாக நாம் என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? And therefore, beloved, what else we understand from the Holy Bible? எல்லாரும் இளைப்பாறும் ஸ்தலத்துக்கு போகவே முடியாது. Not everyone can enter into the place of rest. வேதாகமம் எல்லா கிறிஸ்தவர்களும் இளைப்பாறும் ஸ்தலத்துக்குள் போவார்கள் என்று சொல்லவில்லை. The Bible does not say that every Christian will go to the place of rest. எல்லா பெந்தேகோஸ்காரர்களும் அவர்கள் இளைப்பாறும் ஸ்தலத்துக்குள் போவார்கள் என்று வேதாகமம் சொல்லவில்லை. Nor also Bible declares that every Pentecostal Christian will be able to enter into their place of rest. நாம் என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? Therefore, what do we construe? அருமையானவர்களே, ஒரு காரியத்தை நாம் எல்லாருமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோமாக. Beloved, let us all bear this one thing in our mind. யார் மற்றவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறார்களோ, Whoever gives peace to others, rest to others, யார் மற்றவர்களுக்கு இளைப்பாறுதலாக ஜீவிக்கிறார்களோ, whoever lives a life of rest to the others, அவர்கள்தான் மரித்த பிற்பாடு இளைப்பாறும் ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறார். only such people after their death will be able to enter into their place of rest. வருகை, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருக்கும் என்றால் எடுத்துக்கொள்ளப்பட்டு இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறார். If the coming of the Lord would precede, then they will be caught up and then enter into their place of rest. அருமையானவர்களே, இந்த ஒரு காரியத்தை நாம் எப்பொழுது ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோமா? And that is the reason why, beloved, let us bear this always in our mind. ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், Sometimes you may be a Christian, பெந்தேகோஸ்காரர்களாக இருக்கலாம், even be a Pentecostal. ஆனால் மற்றவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலாக நாம் இருக்காவிட்டால், Nevertheless, if we are not a source of rest to the others, உதாரணமாக சில குடும்பங்களை நாம பார்க்கும் பொழுது, for instance, as we consider some families, இந்த சகோதரன் பால்ராஜ் அவருடைய குடும்பம் மிகவும் ஒரு அருமையான நம்ம சாட்சிகளை நம்ம கேட்டோம். we've heard in the testimony that the family of Brother Paul Raj had been exemplary. ஆனால் ஒரு சில குடும்பங்களை நாம பார்ப்போம் என்றால், But as we consider some other families, நான் எல்லா குடும்பங்களையும் சொல்லவில்லை, I am not telling about every family. ஆனால் சில குடும்பங்களை நாம் பார்ப்போம் என்றால், As we consider some families, சில குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு இளைப்பாறுதலே கொடுக்க மாட்டார்கள். the members of some families will not be a people of rest to anybody. அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு இளைப்பாறுதல், இவங்களால அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு இளைப்பாறுதலே இருக்காது. Because of them, the children will not have any rest. அவங்க மனைவிக்கு ஒரு இளைப்பாறுதலாகவே இருக்க The மாட்டாங்க. wife will not have any rest. அல்லது இவங்களால கணவனுக்கு ஒரு இளைப்பாறுதலே இருக்காது. Or else because of the sister, the husband may not have any rest. எப்ப பார்த்தாலும் வாக்குவாதம், There will always be disputes. எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறது, Always there will be quarrels. எதுக்கு எடுத்தாலும் இது ஒரு குறை சொல்றது, Whatever it is, there is always finding fault. அது சரியில்லை இது சரியில்லை, என்ன செஞ்சிருக்கீங்க, ஒரு ஒழுங்கா செய்ய தெரியாதா, எதுக்கு எடுத்தாலும் ஒரு குறை கண்டுபிடிக்கிறது. This is not right, that is not right. Would you not do at the least one thing's right? அருமையானவர்களே, அவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலாகவே இருக்கிறதில்லை. Beloved, such are not at all rest to the others. சண்டை போடுறது, They will be fighting, குறை சொல்றது, finding fault, 10 பேர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது, and to complain with 10 other people around, 10 பேர்கிட்ட போய் குறை சொல்லிக் கொண்டு நடக்கிறது. and to blame about this to 10 other இப்படி people. சிலர் இளைப்பாறுதலாக இருக்க
இருக்க மாட்டார்கள். It is in this manner some will not be at all people of rest. மற்றவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலாக கொடுக்கிற ஜீவிதம் அவர்களுக்கு இருக்காது. And such people do not have a life to cause a rest to others. அவர்கள் இப்படி மற்றவர்களிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பார்கள், Such people will always be finding fault in others, குறை சொல்லுவார்கள், will blame. இப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கொடுக்க மாட்டார்கள். It is in this manner they will not cause rest to others at all. எது செய்தாலும் இது சரியில்லை அது சரியில்லை என்று சொல்லுவார்கள். Whatever is done, they will find fault to say this is not good and that is not right. இப்படி மற்றவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்காதவர்கள், In this manner, those that have not contributed rest for the others, மரித்த பிற்பாடு when they die, இளைப்பாறும் ஸ்தலத்துக்குள் இடத்துக்குள் போக மாட்டார்கள். such will not enter into the place of rest or peace. அருமையானவர்களே, வேதாகமத்திலிருந்து தான் நான் சொல்லுகிறேன். Beloved, I'm saying all these things to you from the Holy Scripture. யார் மற்றவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறார்களோ, Whoever causeth others to be at rest, மற்றவரிடத்துல சண்டை போடாம, people that do not quarrel with the others, குறை சொல்லாம, do not find fault in others, தூற்றி திரியாம, and those that do not bear a tale, இவங்களை பற்றி தீமையா மற்றவங்களிடத்துல சொல்லாம, do not go to the others to speak evil of. அப்படி யார் மற்றவர்களுக்கு நல்ல இளைப்பாறுதலாக இருக்கிறார்களோ, In this manner, whoever live a life of rest to the others, அவர்கள்தான் மரித்த பிற்பாடு இளைப்பாறும் ஸ்தலத்துக்குள் இடத்துக்குள் போவார்கள். only such people after their death will be able to go to their place of rest. ஒருவேளை பெந்தேகோஸ்காரர்களாக இருக்கலாம், Perhaps that person could be a Pentecostal. ஆனால் இன்றைக்கு நாம் யாருக்காவது இளைப்பாறுதல் இல்லாமல் இளைப்பாறுதல் கொடுக்காமல் இருப்போம் என்றால், In case we are not a cause of rest to the others today, சில வீடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா, when you consider some houses, எல்லா வீடுகள்லயும் அல்ல, not every house though, எப்பண்டா அந்த மனுஷன் சாகவே மாட்டேங்கிறானே, they will be expecting us to when that man will die. He is not dying. எதுக்காக அப்படி சொல்றாங்க? Why do they say so? அந்த மனுஷனால ஒரு இளைப்பாறுதலே இல்ல. Because of that man there is no rest. எப்ப பார்த்தாலும் சண்டை. Because he quarrels always. அப்போ நாம் மற்றவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்காவிட்டால், Therefore, if we do not give rest to others, ஒருவேளை பெந்தேகோஸ்காரர்களாக இருக்கலாம், perhaps that person is a அது Pentecostal. யாராக இருந்தாலும் சரி, Whoever that person may be, நானாக இருந்தாலும் it சரி, could even be I, நீங்களா இருந்தாலும் or சரி, you, அது யாரா இருந்தாலும் சரி, whoever that may be, மற்றவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலான ஜீவிதம் செய்யாவிட்டால், if we live not a life of rest to the others, அருமையானவர்களே, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், beloved, remember this in your mind. மரணம் எல்லாருக்கும் உண்டு. Death is there for everyone. சகோதரன் பால்ராஜ் அவர்களுக்கு மாத்திரமல்ல, It is not only for brother Paul. மரணம் எல்லாருக்கும் உண்டு. Death is appointed for everyone. மரணம் நம்மை சந்திக்கும் பொழுது, When death visits us, யாரெல்லாம் இளைப்பாறும் ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க விரும்புகிறார்களோ, whoever desire to enter into the place of rest, அவர்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எல்லாருக்கும் நாம் இளைப்பாறுதலா இருக்க வேண்டும். we have to be a person of rest unto everyone around us while we are in the world. சகோதரன் பால்ராஜ் அவர்களை நம்ம சாட்சியில கேட்டோம் அல்லவா? Did we not hear about this brother Paul Roach in the testimonies? ஊழியக்காரருக்கு இளைப்பாறுதலா இருந்தார், He was a rest to the servants of God. விசுவாசிகளுக்கு இளைப்பாறுதலாக Was rest to இருந்தார், the believers. குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர் குடும்ப ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவர் இளைப்பாறுதலாக Every இருந்தார். single member of the family, he was a rest. எல்லாருக்கும் அவர் இளைப்பாறுதலாக ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய ஜீவிதம் அவர் செய்தபடியினால், Thus, he was a source of rest to everyone, and also because he lived a restful life, அவர் இன்றைக்கு இளைப்பாறும் ஸ்தலத்துக்குள் இடத்துக்குள் அவர் பிரவேசித்திருக்கிறார். today he has entered into his place of rest. அருமையானவர்களே, இன்றைக்கு நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று திருப்திப்பட்டு விட வேண்டாம். Beloved, be not satisfied today declaring that you are a Christian. நான் ஒரு பெந்தேகோஸ்துக்காரனாக இருக்கிறேன் என்று திருப்திப்பட்டு விட வேண்டாம். Also not satisfied boasting that you are a Pentecostal. மற்றவங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறோமா? Are you giving rest to others? உங்களுடைய குடும்பத்தினருக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறீர்களா? Are you able to give rest to the members of your family? உங்களால ஊழியக்காரர்கள் இளைப்பாறுதலாக Are இருக்கிறார்களா? the servants of God restful because of you? விசுவாசிகள் இளைப்பாறுதலாக இருக்கிறார்களா? Are the believers to be at peace because of நம்மை you? ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். We need to examine ourselves and correct ourselves. யாரெல்லாம் இளைப்பாறும் இடத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, Whoever amongst you desire
desire to go to the place of rest. அத்தனை பேரும் மற்றவர்களுக்கு இளைப்பாறுதலை நாம் கொடுப்போமாக. Every such as one will have to endeavor to be a person of peace and rest to others. யாரிடத்திலும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். Argue not with anybody. யாரிடத்திலும் சண்டை போட வேண்டாம். Quarrel not with anyone. யாரையும் குறை சொல்ல வேண்டாம். Blame not any. எல்லாருக்கும் இளைப்பாறுதலை கொடுப்போமாக. Let us give rest to everyone. அப்படி என்றால் மரணம் ஒரு நாள் நம்மை சந்திக்கும் பொழுது, That is the case on a certain day when death visits us. நாமும் இளைப்பாறும் இடத்துக்கு போவோம். We also will be able to go to our ஒருவேளை place of வருகை rest. இருக்கும் என்றால், In case the coming of the Lord precedes, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. the coming of the Lord is very nigh. வருகை மறந்து போக கூடாது. We should never forget the coming நாம் of the Lord. கடைசி காலத்துக்கு வந்திருக்கிறோம். We are in the last of days. கடைசி நிமிடத்துக்கு வந்திருக்கிறோம். We are actually in the last இனி minute. காலமில்லை பிரியமானவர்களே. There is no more time. கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோமாக. Let us all be ready for the coming of the Lord. கர்த்தருடைய வருகையிலே எடுக்கப்பட்டு To be being caught up with the coming of the Lord. நாம் இளைப்பாறும் இடத்துக்கு போகும்படியாக, In order that we may go to our place of rest. நாம் இளைப்பாறும் இடத்துக்கு போகும்படியாக, In order that we may enter into our place of rest. நாம் நல்ல ஒரு இளைப்பாறுதலின் ஜீவியத்தை நாம் செய்வோமாக. Let us live a life of very good rest. எல்லாருக்கும் நல்ல ஒரு இளைப்பாறுதலை கொடுப்போம். Let us also provide good rest to everyone. ஊழியர்களுடைய உள்ளங்கள் நம்மால் இளைப்பாறட்டும். The mind of the servants of God must be restful because of us. விசுவாசிகளுடைய உள்ளங்கள் நம்மால் இளைப்பாறட்டும். May the hearts of the believers also be restful because of us. உங்களுடைய ஜீவியத்தினால் குடும்பத்தினர்களுடைய உள்ளங்கள் இளைப்பாறட்டும். Because of your life, the members of your family and the hearts thereof must be restful as well. நாம் எல்லாரும் நல்ல ஒரு தீர்மானத்தை இந்த வேளையில் எடுப்போமாக. This moment, let us all make a good decision. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. வேளையிலே நல்ல ஒரு தீர்மானத்தோடு கூட நம்முடைய இந்த கூட்டத்தை முடிப்போம். Let us all with a good decision conclude this meeting. நாம் மற்றவர்களை நாம பார்க்க வேண்டாம். Let us not look at the others. அவர்கள் இளைப்பாறுதல், மற்றவர்கள் ஒருவரையும் நாம பார்க்க வேண்டாம். Let us not look at anyone around us. அவர்கள் இப்படி இருக்கிறார்களே, They are like that. இவர்கள் சண்டை போடுகிறார்களே, They are quarreling. இவர்கள் குறை சொல்லுகிறார்களே, Those people are blaming. யாரையும் நாம பார்க்க வேண்டாம். Let us not look at anyone. நாம் இளைப்பாறும் ஸ்தலத்துக்குள், யாரெல்லாம் இளைப்பாறும் ஸ்தலத்துக்குள்ள போக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, whoever desire to enter into the place of rest, அவர்கள் எல்லாரும் நாம் இந்த வேளையிலே தீர்மானிப்போம். all such shall make a decision right ஆண்டவரே, now. நீர் உம்முடைய வருகையில நான் எடுக்கப்பட்டு இளைப்பாறும் ஸ்தலத்துக்குள்ள நான் பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவரே, Lord, in your coming I shall be caught up and ஆண்டவரே, enter into the place சகோதரர் of rest. பால்ராஜ் அவர்கள் இளைப்பாறும் ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்தது போல நானும் கூட பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவரே, After the Paul Raj entered into the ஆண்டவரே, place of உம்முடைய rest, வருகை இருக்கும் என்றால் உம்முடைய வருகையில எடுக்கப்பட்டு நான் இளைப்பாறும் ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவரே, I shall be caught up and enter எத்தனை பேர் நாம் விரும்புகிறோம். How many of us நம் கண்களை desire மூடுவோம். that? Let us all தேவனை close நோக்கி our நாம eyes ஜெபிப்போம். and unto the Lord ஒரு let us நல்ல all ஒரு pray அபிஷேகத்தை கேட்போம். and seek for a good ஆண்டவரே, நான் anointing. யாருக்கும் ஒரு துன்பத்தை கொடுக்க கூடாது. I should not cause any pain யாருக்கும் to நான் ஒரு anybody. முள்ளாக இருக்க I கூடாது. must not be a thorn to யாருக்கும் any. நான் எல்லாருக்கும் இளைப்பாறுதலை நான் கொடுக்க வேண்டும். Everyone I shall only நான் be pleased. இளைப்பாறு ஸ்தலத்தில் பிரவேசிக்க வேண்டும். I ஆண்டவரே, must enter into my place of rest, நித்தியத்தில் Lord. உம்மோடு கூட காணப்பட வேண்டும். ஆண்டவரே, I shall be ஆண்டவரே, found with கர்த்தரிடத்தில் ஒரு அபிஷேகத்தை கேட்போம். Let us ask ஆண்டவரே, for the நான் Lord for எல்லாருக்கும் anointing. இளைப்பாறுதலை கொடுக்க வேண்டும். I must give rest to என்னோடு everyone. கூட இருக்கிறவர்களுக்கு இளைப்பாறும் கொடுக்க And to வேண்டும். those around me must be restful. நான் வேலை செய்கிற இடத்திலே எல்லாருக்கும் இளைப்பாறுதலை கொடுக்க The வேண்டும். place of my workplace I shall give rest to நான் எங்கே everyone. குடியிருக்கிறேனோ அங்கே எல்லாருக்கும் இளைப்பாறுதலை கொடுக்க The வேண்டும். place of my residence I shall be restful to ஆண்டவரே, everyone. அதற்கேற்ற ஒரு அபிஷேகத்தை தாரும். ஆண்டவரே, Lord, give unto me நம்ம the needed எல்லாரும் anointing தேவனிடத்தில் for that கேட்போமாக. everyone unto the ஒரு Lord அபிஷேகத்தை pray. தேவனிடத்தில் நாம் And from the கேட்போம். Lord receive நம்ம an எல்லாரும் தேவனிடத்தில் anointing. ஒப்பு கொடுப்போம். Let us all yield இயேசு ourselves into the கிறிஸ்து presence சீக்கிரம் of God. வருகிறார். Lord Jesus comes அவருடைய very வருகையில் soon. எடுக்கப்படும்படியாக நாம் வாஞ்சிப்போமாக. Be caught up at his coming. Let us all desire. என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவே